வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அடுத்த படம் அது என்ன, இது அன்பறிவு படமா, இந்தியன் 3 பத்தி தகவல் இருக்கா, அல்லது கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் இந்த படத்தை பத்தி ஏதாவது அறிவிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி வருது. துபாயில இது சம்பந்தமாக ஒரு கேள்வி தலைவர் உலகநாயகன் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது. அடுத்து ஒரு சம்பவம் தரமா இருக்கு அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொன்னாரு. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தரன்னு இழுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பயங்கரமா எல்லாம் சிரிச்சு கைத்தட்டினாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தரமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு பில்டப் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு முன்னாடியே பயங்கரமா அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணி முன்னாடியே நம்ம அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், உதாரணமா தக் லைஃப் படம் நாயகனை விட பெட்டரா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இப்படி ஓவர் ஹைப் பண்ணோம்னா அது சிக்கலாகும், அப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், இதெல்லாம் அனுபவம் தானே, அவர் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்னா, ஒரு படம் ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்த படத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். ரசிகர்கள் மேல பழி போட மாட்டாரு எப்பொழுதுமே. அது அன்பே சிவம் படம் ஓடலைன்னாலும் சரி, அது எந்த படமா இருந்தாலும், நல்ல படம் ஓடலைன்னா கூட நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்ல தவறிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை அடுத்த முறை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. உதாரணமா குணா படத்தை சொல்லலாம். குணா படத்தை காதல் கொண்டேன் படம் 100 நாள் ஓடி அது ஷீல்டு கொடுக்கறதுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் வந்திருந்தாரு. நான் செல்வராகவன் தீவிரமான கமல் ரசிகர், தனுஷுமே அப்ப கமல் ரசிகராக தான் இருந்தாரு. குருதி புனல் பார்த்து தான் தான் பேரை தனுஷ்னு மாத்திக்கிட்டேன் அப்படின்லாம் அவர் அந்த காலத்துல பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் வேற விஷயம், அதை விட்டுருவோம். அப்ப அந்த விழாவில் அவர் பேசும்பொழுது கமல் என்ன சொன்னார்னா, குணா படம், அந்த படம் நான் இப்படி எடுத்திருந்தா பெரிய வெற்றி பெற்றிருக்கும், அந்த கிளைமேக்ஸ், அதாவது அந்த ஹீரோயின் உயிரோட இருந்திருந்தா டைட்டானிக் மாதிரி அது மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே அந்த காதல் கொண்டேன் கிளைமேக்ஸ், குணா கிளைமேக்ஸை மாற்றி தான் காதல் கொண்டேன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் என்ன இப்போ சொல்றாரு, அவர் சொன்ன அறிவிப்பு மூலமாக அவர் மறுக்கலை. கமல், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் படத்தை அவர் மறுக்கலை. அவங்க அறிவிப்பாளர் சொன்னதை முன்கூட்டியே நம்ம பில்டப் பண்ண வேண்டாம், நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பாராட்டிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் மூவி இஸ் ஆன் த கார்ட்ஸ் அப்படின்னு தான் இப்ப சொல்ல தோணுது. நிச்சயமா அந்த படம் இருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய துபாயிலேருந்து சைமா 2025 வந்திருக்கக்கூடிய தகவல்.